சாப்பாடை பற்றின பல்வேறு விளக்கங்கள், அறிவு அட்வைஸ் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ப்ரொஃபஷ்னல்ஸை பற்றி இந்த இடத்துல சொல்லலை. ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் அதில் ஒரு பாயிண்டாவது இதை சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு அட்வைஸு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதாவது முந்தைய காலங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு அண்டன் உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு விண்ணப்பமும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருப்பார். இப்போ ஆகார திரட்சி வந்துடுச்சு. அதனால் இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அவங்க சாப்பிடாததை தாண்டி மற்றவங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு செயல் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதாவது ஆகார திரட்சி, அதுதான் அதுக்கு ரீசன். உபாகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை நீ ஸ்தோத்திரி அப்படின்றது தான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, அதாவது பட்னியாக இருந்து ஆகாரம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலாம் இருந்த காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஆகார திரட்சி அப்படின்னு இருக்கிறதுனால இந்த அட்வைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சாப்பிடாது, அது சாப்பிடக்கூடாது, இந்த ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடணும், ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும், ரைஸே எடுக்கக்கூடாது, ப்ரோட்டீன் ரிச்சு ஃபுட்டு மட்டும்தான் எடுக்கணும், அது மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு அட்வைஸு மற்றவங்கக்கிட்டேயும் ரொம்ப திணிக்கிறவங்களாக தான் இன்றைக்கி அநேகர் இருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும்தான் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. பேலன்ஸ் டயட் எடுத்துக்க வேண்டியது தான். அளவோடு சாப்பிடுங்க, உங்கள் உடலுக்கு ஏற்றதை சாப்பிடுங்க, தேவையானதை சாப்பிடுங்க. ஆனால் அதை விட்டுட்டு இதில் அதில் இதுதான் அப்படின்ற ஒரு இப்படி தான் இதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வராதிங்க அவங்கள. பேலன்ஸ் டயட், நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அதை சரியானபடி எடுத்துக்கொள்வது தான் சரியானதாக இருக்கும். அதுதான் பேலன்ஸ் டயட்னு சொல்கிறது. அதை விட்டுட்டு நீ இதை தொடாத, நீ கம்ப்ளீட்டாக ரைஸை தொற்றவே செய்யாத அப்படின்ற அட்வைஸ்லாம் சரியானதே கிடையாது. உங்களுடைய ஆக்டிவிட்டியை தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர, நான் இப்படி தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், நான்லாம் இப்படியே உட்காந்தே தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன், வேறு எதையும் பண்ண மாட்டேன், ஆனால் ஃபுட்டு மட்டும் இப்படி தான் நான் எடுப்பேன், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப தவறான ஒரு பழக்கம் தான். அதில் அவங்க ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, மற்றவங்களையும் நீங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு மற்றவங்களையும் சாப்பிட விடாமல் இருக்குது தான். சில நோய் இருக்கவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு, அதுதான் அவங்க எடுக்கக்கூடாது. மற்றபடி ஹெல்த்தியாக இருக்கவங்கள போய் நீ கம்ப்ளீட்டாக ரைஸ் எடுக்காத நீ அப்படின்ற ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் உணவு ஆசீர்வதித்து கொடுத்துருக்குறார். அநேகருக்கு அவங்களுடைய அன்றாட உணவே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் அதை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நீங்கள் சாப்பிடுங்க, மற்றவர்களுக்கு தேவையானதை அவங்க சாப்பிடுவாங்க. அதில் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகாதீங்க.